சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னி காலபுருஷ தத்துவத்துல 6வது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார். கன்னி ராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள் வரும். கன்னி ஒரு பெண் ராசி, நிலராசி, உபயராசி. பொதுவா கன்னி ராசிக்காரர்கள் பாருங்க, நிதான புத்தி உடையவர்கள், கோபத்தை அதிகம் பாராட்ட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல ராஜதந்திரிகள் அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரர்களை. ஏன் அப்படின்னா புதன் ராஜதந்திரத்துக்கு காரணம் உள்ள கிரகம். இன்னும் சொல்ல போனா கன்னி ராசியில தான் புதன் பகவான் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், இப்படி முப்பலமும் படக்கூடிய புதன் கன்னி ராசியில தான். அப்ப கன்னிராசிக்காரர்கள் அறிவாளிகள், பல பட்டங்கள் பெற்றவர்கள், பொருளாதார நிபுணர்கள், சுய தொழிலில் முன்னேற்றம் உடையவர்கள். இதெல்லாம் பாருங்க கன்னிராசிக்காரர்கள். அதே போல கன்னிராசிக்காரர்கள் ஆராயும் திறன் உடையவர்கள், சேவை மனப்பான்மை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள், பொருளாதார நிபுணர்கள் கன்னிராசிக்காரர்கள். அதே போல அனைத்து துறைகளிலும் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்கள், சகலகலா வல்லவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல அறிவு சார்ந்த தொழில்கள்ல அதிகம் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதாவது ஆசிரியர்கள், ஒரு சட்ட வல்லுநர்கள், அதே போல கணக்கியல் நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள், எழுத்தாளர்கள், மருத்துவர்கள், ஆலோசகர் பதவி உடையவர்கள். இதெல்லாம் பாருங்க கன்னிராசிக்காரர்கள். அதே போல கன்னிராசிக்காரர்கள் எதையும் எளிமையாக கிரகிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள், நிதான புத்தி உடையவர்கள். பாருங்க கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு நிதானங்கிறது இருக்கும், விழிப்புணர்வுங்கிறது கன்னிராசிக்காரர்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். தங்களுடைய அறிவு திறமையால் மற்றவர்களை திணறடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அந்த இளமைங்கிறது கன்னிராசிக்காரர்கிட்ட எப்போதுமே இருக்கும். அதே போல மன உறுதி, நல்ல நினைவாற்றல், ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன், இதெல்லாம் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். எந்த காரியத்துல இறங்கினாலும் அந்த காரியத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அந்த காரியத்தை பற்றிய ஒரு அனுபவம் இல்லாம அந்த காரியத்தில் இறங்க மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி, தடைகளை உடைத்து வெற்றி காணக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். எப்போதும் பாசிட்டிவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவா பாருங்க, ஒரு ராசிக்கு 6வது ராசி, 8வது ராசி என்னைக்குமே ஒரு ஆகாத ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம்னா மறைவு ஸ்தானங்கள். மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னா ஜோதிடத்துல 3, 6, 8, 12. 3ஆம் இடம் பாதி மறைவு ஸ்தானம். அதே போல 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம்னா முழு மறைவு ஸ்தானங்கள். இந்த ஒரு ராசிக்கு 6வது ராசிய பாருங்க ஆகாத ராசின்னு சொல்றதுக்கு காரணம் 6ஆம் இட, 8ஆம் இட ஆதிபத்தியங்கள்லாம் கொடுமையான ஆதிபத்தியங்கள். இப்ப 6ஆம் இட ஆதிபத்தியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடன், நோய், வழக்கு, எதிரிகள், எதிர்ப்பு, சிறைச்சாலை, அதே போல போட்டி, அதே போல எந்த ஒரு முடிவெடுக்க முடியாமை, தவறான திட்டம், தவறான முடிவு, இதெல்லாம் சொல்றது பாருங்க 6ஆம் இடம். அதனாலதான் ஒரு ராசிக்கு 6வது ராசி ஆகாத ராசி அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அதே போல 8ஆம் இட ஆதிபத்தியங்கள் பாத்தீங்கன்னா தீராத நோய், தீராத விவகாரம், தீராத பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வில்லங்கம், சிக்கல், பிரச்சனை, விபத்து, கண்டம், காயம், தற்கொலை, கொலை, இதெல்லாம் பத்தி சொல்றது பாருங்க 8ஆம் இடம். அதனாலதான் ஒரு ராசிக்கு 8வது ராசி ஆகாது. அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு 6வது ராசி பாருங்க கும்பம், 8வது ராசி மேஷம். அதே போல இப்ப கன்னிராசிலிருந்து எண்ணீங்கன்னா 6வது ராசி கும்பம், கும்பத்திலிருந்து கன்னி எண்ணீங்கன்னா 8 வரும். அதே போல கன்னிராசியிலிருந்து மேஷத்தை எண்ணோம்னா 8 வரும். மேஷத்திலிருந்து கன்னிராசியை எண்ணீங்கன்னா 6வது ராசியா வரும். அப்ப இந்த 6, 8 இருக்கக்கூடிய அமைப்பு தான் பாருங்க ஒரு ஆகாத தன்மை. அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு 6வது ராசியான கும்பம், 8வது ராசியான மேஷம் என்னைக்கும் ஒரு ஆகாத ராசி அப்படின்னு சொல்லலாம். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, நான் 6வது ராசியை தான் திருமணம் செஞ்சிருக்கேன், நாங்க வாழ்க்கையில நல்லா தான் இருக்கிறோம், வாழ்க்கையில எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க ஒரு அந்யோன்யமா இருக்கிறோம், ரொம்ப பச்சு பாசத்தோட இருக்கிறோம் அப்படின்னா, பிறப்பு காலத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குருவ சுக்கிரனும் இருக்கும். இல்லைன்னா குருவ சுக்கிரனும் பார்க்கும் அந்த ராசியை.
அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க 6வது ராசி திருமணம் செய்யறதுனால ஒன்றும் பாதகம் இருக்காது. அதே போல 8வது ராசியை திருமணம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா பிறப்பு காலத்துல உங்களுக்கு 8ஆம் இடத்துல குருவ சுக்கிரனும் இருக்கும், இல்லைன்னா 8ஆம் இடத்துல குருவ சுக்கிரனை பார்க்கும். அது மாதிரி பார்க்குற பட்சத்துல 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிற பட்சத்துல அந்த ராசியை நீங்க திருமணம் செய்யறதுனால உங்களுக்கு எந்த பாதகமும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது. ஆனா பொதுவா பாருங்க 6வது ராசி 8வது ராசி தவிர்க்கப்பட வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம். அப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசிக்காரர்கள என்னைக்குமே ஒரு பெரிய மாற்றம், ஒரு வாழ்க்கையில பெரிய ஒரு உயர்வுங்கிறது இருக்காது. அதனால கன்னி ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கும்ப ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல கன்னி ராசிக்காரர்களுக்கு 8வது ராசியான மேஷ ராசிக்காரர்களை என்னையும் தவிர்ப்பது நல்லதுங்க. மேஷ ராசிக்காரர்கள கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை, ஒரு பெரிய ஒரு மாற்றம், வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. அப்ப கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே 6வது ராசி 8வது ராசி தவிர்ப்பது நல்லது. அதே போல கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 6வது ராசி 8வது ராசியா உங்க வாழ்க்கை துணைவர் வந்தாலும் சரி, ஒரு நண்பர்கள் இருந்தாலும், அதே போல ஒரு தொழில் பார்ட்னர் இருந்தாலும் அவர்களால ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்காது. எப்பொழுதும் வாழ்க்கையில ஒரு இளைஞர்கள் பல கஷ்டங்களை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல திருமண பொருத்தத்துல முக்கியமா கன்னி ராசிக்காரர்கள் ஒரு 4 ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது. அதுல எந்தெந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா கன்னி ராசிக்காரர்களுக்கு 3வது ராசியான விருச்சக ராசி, 6வது ராசியான கும்ப ராசி, 8வது ராசியான மேஷ ராசி, 11வது ராசியான கடகராசி, இந்த 4 ராசிக்காரர்கள திருமண விஷயத்துல உங்களுக்கு பெரிய நன்மைங்கிறது இருக்காது. அப்ப கன்னி ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களை மணப்பது சிறப்பில்லை. அதே போல கும்ப ராசிக்காரர்களை மணப்பதும் சிறப்பில்லை. மேஷ ராசிக்காரர்களை மணப்பதும் பாருங்க ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது. அதே போல 11வது ராசியான கடகராசிக்காரர்களாலையும் உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் இருக்காது. அதனால கன்னி ராசிக்காரர்கள் இந்த 3வது ராசியான விருச்சக ராசி, 6வது ராசியான கும்ப ராசி, 8வது ராசியான மேஷ ராசி, 11வது ராசியான கடகராசிக்காரர்களை திருமண பொருத்தத்துல மட்டும் தவிர்ப்பது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த ராசிக்காரர்களால ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்காது. இப்ப நான் 3வது ராசியை திருமணம் செஞ்சிருக்கேங்க, வாழ்க்கை நல்லா இருக்கான்னா உங்களுக்கு பிறப்பு காலத்துல 3ஆம் இடத்துல குருவ சுக்கிரன் இருக்கும். அதே போல 11ஆம் இட ராசியான, அதே போல உங்க ராசிக்கு 11வது ராசியான கடகராசிக்காரர்களை நான் திருமணம் செஞ்சிருக்கேன்னா உங்களுக்கு பிறப்பு காலத்துல 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருந்திருக்கும். அதனால அவர்களால் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. மொத்தத்துல கன்னி ராசிக்காரர்கள் இந்த 3வது ராசியான விருச்சக ராசி, 6வது ராசியான கும்ப ராசி, 8வது ராசியான மேஷ ராசி, 11வது ராசியான கடகராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல முக்கியமா திருமண விஷயத்துல சில நட்சத்திரங்களை முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் இருக்கு. ஒரு ராசிக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம்னு இருக்கு. அந்த நட்சத்திரக்காரர்களை முக்கியமாக தவிர்ப்பது நல்லது. அது முக்கியமா திருமண பொருத்தத்துல. இப்ப கன்னி ராசி உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்துல பிறந்த ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ஒரு பெண் கன்னி ராசியில அஸ்த நட்சத்திரம் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சதய நட்சத்திரம் பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ஒரு பெண் கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரணி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், விசாக நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்துல பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ஒரு ஆண் உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார், உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ஒரு ஆண் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சீங்க, அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ஒரு ஆண் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சீங்க, அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்துல பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது. ஒரு நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரத்தை தவிர்ப்பது எல்லா வகையிலுமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒரு ராசிக்கு 3வது ராசி, 6வது ராசி, 8வது ராசி, 11வது ராசியை தவிர்ப்பதும்
பாருங்க, சிறப்பு. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.